சீதாராமன் சீரியல் ஜூன் 26 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சீதா, பாஸ் அப்பா கூட போக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. மது, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு ராம் சொல்ல, பாஸ் மது இங்கே இருக்க அப்படின்னு சீதா ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ராம், மது இங்கேருந்து போக வேண்டாம், மது ஏதாவது தப்பான முடிவு எடுத்தா யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ராம் சொல்ல, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது மாப்பிள்ள, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்கிறாங்க. ஆமாம் பாஸ், அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சீதா சொல்லவும், மது இருந்தால் உனக்கு என்ன, நீ ஏன் அனுப்பணும்னு அடம்பிடிக்கிற அப்படின்னு ராம் கேட்க, அதை இப்போ சொல்ல முடியாதுங்கிறாங்க சீதா. எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ராம் சொல்லிட்டு, நான் சொல்கிறது கேப்பியா மாட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே மீரா, மதுவை அவங்க அப்பா தானே கூப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க. மதுவை எதுக்கு இங்கே இருக்க வேணான்னு சீதா சொல்கிறாங்க, முதல்ல கேளு அப்படின்னு துரை சொல்லவும், யாரும் எதுவும் பேச வேண்டாங்கிறாங்க ராம். பாஸ் கொஞ்சம் உள்ளே வாங்கங்கிறாங்க சீதா. சீதா, நான் சொல்கிறது கேளு, மதுவை போக விடாமல் நீ தான் தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு மரியாதை கொடுக்கறது உண்மைனா மது எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ராம் சொல்ல, யாரோ உங்களை குழப்பிட்டாங்கங்கிறாங்க சீதா. யாரும் என்னை குழப்பல, நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ராம். மது இங்கேருந்து போனால் தப்பாக எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மதுவை இங்கே இருந்து போக விடாமல் தடுக்கணும், அதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராம் கிளம்பிடுறாங்க. சீதா, நீ எதுவும் எனக்காக பண்ண வேண்டாம், நான் இங்கேருந்து போகிறேங்கிறாங்க மது. மது இங்கேருந்து போயிட்டா ராம் உன்னை விட்டு போயிடுவான் அப்படிங்கிறாங்க மகா. சீதா, நீ கவலைப்படாதம்மா, இவளை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க அவங்க அப்பா. அக்கா, நீ எங்கேயும் போக வேண்டாங்கிறாங்க சீதா. இல்லை, நான் போகிறேன், நீ அதுக்காக தானே கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடினேன் அப்படிங்கிறாங்க மது. உன்னை அனுப்பணும்னு இல்லை, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் ஆடினேன், இதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே அவங்க அப்பா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா வான்னு மது கையை பிடிச்சி இழுக்க, உடனே சீதா தட்டி விடுறாங்க. பாஸ் கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மட்டும் போங்க, நானும் பாஸும் ஒன்றா வாழணும்னு நினச்சினா முத்தாரம்மன் மேலே சத்தியமா நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுக்கா அப்படிங்கிறாங்க சீதா. நீயும் உருப்பட போகிறதில்ல, இவளும் உருப்பட போகிறதில்ல, என்னமோ பண்ணித்தோல, ஆனால் இனிமேல் என்னை மட்டும் கூப்பிட்றாத அப்படின்னு சொல்லிட்டு கோமா கிளம்புறாங்க அவங்க அப்பா. மகா, அர்ச்சனா, சேது, சுபாஷ் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மகா, அவ்வளோ கஷ்டப்பட்டு சீதா ஆடியும் போட்டியில் ஜெயிச்சும் மதுவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப விடாமல் சீதா வச்சு இங்கே இருக்க வச்சப்பாரு, அங்கே தான் இருக்குது உன்னோட சேலஞ்ச், இன்னும் என்ன யோசிக்கிற அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. வீட்டை விட்டு எந்த மதுவை சீதா அனுப்பணும்னு நினச்சாலோ அதே சீதாவை வச்சே மதுவை போக விடாமல் தடுத்தது தான் மகாவோட டேலண்ட்டுங்கிறாங்க சேது. என்னாச்சு உனக்கு, நீ இங்கேயே இல்லை அப்படிங்கிறாங்க சேது. இல்லை, ஒரே வாரத்தில் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு கண்ணில் மிளகாப்பொடி தூவியும் அதை தாண்டியும் சீதா ஜெயிச்சிருக்கான்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, அது சாதாரணமான விஷயம் கிடையாது. சீதா என்ன செஞ்சாலும் ஒன்று மட்டும் மாறவே கூடாது அப்படிங்கிறாங்க மகா. என்ன அது அப்படின்னு அர்ச்சனா கேட்க, கரெக்டாக அதுக்குள்ளே சீதா வந்து, மது சூர்யாவை தப்பாக நினச்சிட்டு இருக்கிறது மட்டும் மாறவே கூடாது. மகாக்கு ஈக்குவலாக ஒரு சேரை போட்டு சீதா கால் மேலே கால் போட்டு உட்காந்து மது சூர்யாவை தப்பாக நினச்சது மாறவே கூடாது அப்படிங்கிறாங்க சீதா. உடனே சீதாங்கிறாங்க அர்ச்சனா, சீதாவே தான் மாற்றம் ஒன்றே மாறாதது, எல்லாமே மாறும், மகாலட்சுமி நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க நினச்சிட்டு இருக்க மதுவுக்கு உண்மை தெரிஞ்சு மனசு மாறும். சித்தி தான் உலகம், சித்தி தன்னை வளர்த்தெடுத்து தன்னால் மாறாத சாமின்னு நினச்சிட்டு இருக்க பாஸோட மனசும் மாறும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, கிளாப் பண்ணுறாங்க மகா. என்ன சொன்ன, இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு மகா கேட்க, எல்லாமே மாறும், எல்லாமே உங்களுக்கு எதிராக திரும்பும். இந்த அர்ச்சனா மகாவுக்கு போட்டியாக மாறுவா, குடும்பத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி செய்வாங்க, சொன்னதுக்கெல்லாம் தலையாற்ற அதான் தஞ்சாவூர் பொம்மை, உங்கள் புருஷன் உங்களை வெறுத்து ஒதுக்குவார். இதோ இங்கே நிற்கிறாங்களே சுபாஷ், மகாலட்சுமிக்கு எதிராக தொழில் போட்டியா எதிரியா மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்த வஞ்சனையை உங்களுக்கே சொல்லி கொடுப்பாங்க. இந்த வீட்டில் இருக்காங்களே 3 பிசாசுங்க, அஞ்சலி, சத்யா, பிரியான்னு, அவங்கெல்லாம் உங்களை மதிக்காத காலம் வரும். இப்படி எல்லாமே மாறும், இந்த உலகத்தில் மாற்றம் தான் இயற்கையோட நீதி, அது தானாகவே நடக்கும் அப்படின்னு சொல்ல, நல்லாவே பேசுகிற அப்படிங்கிறாங்க மகா. பேச்சு மட்டும் இல்லை, செஞ்சும் காட்டுவேன், நீங்கள் தானே சொன்னீங்க, அதை அப்படியே கேட்டு எனக்கு புல் அரிச்சு போச்சு அப்படிங்கிறாங்க சீதா. ஏ சீதா, நீ திறமையானவ, நீ ரொம்ப திறமைசாலி, சும்மா சொல்லலை. ஒரு பிரச்சனை என்னன்னா, நீ நல்லவ, நான் கெட்டவ, நான் ஜெயிக்க என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் நியாயமா, நேர்மையா, உண்மையா, எத்திக்ஸோட நீ நடந்துக்குவ, அதுதான் உன்னோட வீக்னஸ் அப்படிங்கிறாங்க மகா. தப்பு, நான் எத்தனை முறை தோற்று போனாலும் நான் எழுந்து நிற்பேன், ஆனால் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எழுந்துச்சு நிற்கவே முடியாது அப்படின்னு சீதா சொல்ல, நீ இங்கே இருக்கிறதுக்கு ராம் தான் காரணம், ராமே உன்னை வெறுத்துட்டா அப்படின்னு மகா சொல்ல, ராம் சீதாவோட கணவர், நெஞ்சுக்குள்ளே சுமக்கிற சாமி, அன்பு, பாசம், உயிர், ஆனால் உங்கள் மேலே மற்றவங்க வச்சிருக்கிறது
அன்பு இல்லை அன்பு மாதிரி, பாசம் இல்லை பாசம் மாதிரி, பயம் இல்லை பயம் மாதிரி, இப்படி எல்லாமே மரியாதை இல்லை மரியாதை மாதிரி, இப்படி எல்லாத்தையும் பயத்தால் உருவாக்கி வச்சுருக்கீங்க. பயத்தை மரியாதையாகவும், பயத்தை அன்பாகவும், பயத்தை பாசமாகவும் மாற்றி வச்சுருக்கீங்க. இது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே போலி. பாஸுக்கும் எனக்கும் இருக்கிறது எதுவுமே போலி இல்லை, எல்லாமே உண்மை. இந்த மகாலட்சுமி எந்த காலத்துலேயும் உண்மையாகவே இருக்க முடியாது. ஆனால் இந்த சீதா நினச்சா கெட்டவளாக ஆக முடியும். மாறும், எல்லாமே மாறும். நான் மாற்றி காட்டுவேன். நீங்கள் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட்டுங்கிறாங்க சீதா. ஏய் நல்லா பேசின, நைஸ், ஆனால் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மகாலட்சுமி சொல்ல, உடனே உங்களுக்கு பயம் அப்படின்னு சீதா சொல்ல, நான் எப்பவும் யாருக்காகவும் பயந்தது கிடையாது அப்படிங்கிறாங்க மகா. அப்படியா? அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் மாத்திரை போடாமல் தூங்குங்க. உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா பயம் இல்லை, அதே தூங்க முடியலன்னா அதுக்கு பேர் தான் பயம். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது, இந்த சீதாவை நினச்சி பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சீதா. சீதாவும் மீராவும் பேசிகிட்டு இருக்காங்க. சீதா கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சும் நினச்சது நடக்கலைல்ல, மதுவை நீ போக வேண்டான்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சுல. சரி விடு சீதா, வேறு ஏதாவது நல்ல வாய்ப்பு கிடைக்கும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு மீரா சொல்ல, மீராக்கா எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு ரீவைன் போகலாமா அப்படின்னு சீதா கேட்க, என்ன ரீவைன் அப்படின்னு மீரா கேட்க, குலசேகரப்பட்டின கோயிலில் மதுமிதா அக்காவை மகாலட்சுமி பார்த்தாங்க, பிடிச்சி போச்சு, பொண்ணு கேட்டு வந்தாங்க. அப்பா அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தது, கல்யாண ஏற்பாடும் நடந்தது, பாஸுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சது. மனக்கோலத்தில் நாங்கள் வந்தோம், எங்களை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி வாசல்லையே நிறுத்தினாங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டுருக்க, இதெல்லாம் இப்போ ஏன் சொல்கிற அப்படிங்கிறாங்க மீரா. மழையிலையும் வெயிலையும் நான் வாசல்லையே நின்னேன், மகாலட்சுமி எதிர்ப்பை மீறி நான் வீட்டுக்குள்ளே வந்தேன். நீ எனக்கு மருமகளே இல்லைன்னு மகாலட்சுமி சொன்னாங்க. மகாலட்சுமி ஃப்ரெண்டு அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க, அவங்கக்கிட்ட கிழிஞ்ச துணியை தைக்கிற தையல்காரின்னு என்னை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் நீ பிரச்சனை பண்ணதும் ரிசப்ஷன் வச்சாங்களே அப்படிங்கிறாங்க மீரா. ரிசப்ஷன் வச்சு என்னை பைத்தியம்னு சொன்னாங்கல்ல, என்னை பைத்தியம்னு சொன்னது கூட விடுங்க, ஆனால் மது அக்காவை என்னன்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சீதா கேட்க, ராம் வைஃப் இந்த குடும்பத்தோட மருமக அப்படின்னு சொன்னாங்கங்கிறாங்க மீரா. அங்கே தான் சூழ்ச்சி இருக்குது. மது அக்கா சரியாக ரிசப்ஷன் அன்னைக்கு சென்னைக்கு வரலன்னா என்ன நடந்திருக்கும்? அப்போது மது அக்கா யதார்த்தமாக சென்னைக்கு வரல, அவங்கள பிளான் பண்ணி வர வச்சுருக்காங்க அப்படின்னு சீதா சொல்ல, அப்போது மதுவுக்கு தெரிஞ்சுதான் வந்தாளா அப்படிங்கிறாங்க மீரா. இல்லைக்கா, அவளுக்கு தெரியாமையே வர வச்சு என்ன கால் பண்ண வச்சு நானே மது அக்காவை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்ருக்கேன். இது எல்லாமே அந்த மகாலட்சுமியோட பிளானு, இப்போ புரியுதா அப்படின்னு சீதா கேட்க, என்ன சீதா சொல்கிற, என்னால் இதெல்லாம் நம்ப முடியல, இப்படி கூடவா பிளான் பண்ண முடியும் அப்படின்னு மீரா கேட்க, மகாலட்சுமியால் முடியும், நீங்கள் நம்பி தான் ஆகணும், நம்ப முடியாது தான், ஆனால் நம்புறதுக்கு போதுமான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சீதா சொல்ல, என்ன ஆதாரங்கிறாங்க மீரா. அன்னைக்கு ரிசப்ஷன் அன்னைக்கு நானும் மது அக்காவும் ஒரே மாதிரி சேலை கட்டியிருந்தோம், அந்த மாதிரி ஒரு சேலை மது அக்கா கிட்ட கிடையாது, அதுவும் மகாலட்சுமி ஏற்பாடாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாரீ ரெடி பண்ணணுன்னா குறைஞ்சது 2-3 நாளாச்சும் ஆகும். அப்போது மது அக்கா வர்றதுக்கு முன்னாடியே அந்த சேலை ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க சீதா. சரி, இப்போ நம்ம பேசினதெல்லாம் நம்ம மதுக்கிட்ட சொல்லலாமாங்கிறாங்க மீரா. இல்லை, அக்கா நம்புகிற நிலமையில இல்லை, இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணும். மது அக்காவுக்கு ரிசப்ஷன் பற்றி ஒன்றுமே தெரியாது. எப்படி ரிசப்ஷன் அன்னைக்கு காலையிலேயே சென்னைக்கு வந்தாங்க? மது அக்காவை கூட்டிகிட்டு வந்தது சூர்யாவோட அண்ணி மாலினி. மாலினி குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விஷயமா சொன்னாங்க, ஆனால் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கவே இல்லை. இதிலேருந்து உங்களுக்கு ஒன்று புரியுதா? ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பொய்யான காரணம், மது அக்காவை ஏமாற்ற சொன்ன காரணம். உண்மையான காரணம் மது அக்காவை ரிசப்ஷனுக்கு கூட்டிகிட்டு வரணுங்கிறது தான் அப்படின்னு சீதா அடிக்கிட்டே போக, என்னால் நம்பவே முடியல சீதாங்கிறாங்க மீரா. நம்பி தான் ஆகணும். மாலினி தான் மகாவோட கையால், மாலினிகிட்ட இருந்தால் புலன் விசாரணையை ஆரம்பிக்கணும், அதை நாளைக்கு காலையிலேயே ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறாங்க சீதா. இன்னொரு சைடு மகாவும் சேதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க மகா. ஏன் பயமாக இருக்கா அப்படிங்கிறாங்க சேது. எனக்கு அது போட்டாலும் தூக்கம் வராது அப்படிங்கிறாங்க மகா. அடுத்த நாள் காலையில் மகா, அர்ச்சனா, சுபா, சேது எல்லாரும் வெளியே போகிறாங்க. அந்த டைமில் துரை வந்து மகாவோட ஃபோன் எடுத்துகிட்டு வந்து சீதா கிட்ட கொடுக்குறாங்க. சீதா அந்த மாலினிக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. கால் பண்ணால் நம்ம ஃபேஸ் எதுவும் தெரிஞ்சிடாதுல்ல அப்படின்னு சீதா கேட்க, இல்லை தெரியாது, நம்ம சைடு கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க துரை. மகா மாலினியோட நம்பரை ஸ்பைன் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் பார்த்துட்றாங்க. கால் போனதுமே மாலினி அட்டன் பண்ணி, மேடம் உங்கள் மருமகளை எப்படியோ நல்லபடியாக உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் சீதாவுக்கு செமையாக டென்ஷன் ஆகிடுது. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.